படம் நல்லா தானே இருந்துச்சு. என்ன ஒன்று, பழைய நம்ம தனுஷ் படம் மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக தான் போயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேண்ணே. கொஞ்சம் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் அண்ணன் மூவிலாம் நான் பார்த்துருப்பேன். தனுஷ் அண்ணன் மூவிலாம் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். வட சென்னை, அசுரன் இந்தமாரி படம்லாம் வந்து லைனாக வந்திருக்கும். இந்தமாரி படம்லாம் அவருக்கு முதல் நாள் நான் தவறாமல் பார்த்துருவேன். அண்ணன் வேறு மாதிரி இருக்கும். நானும் அண்ணன் ஃபேன் தான். நானே சொல்கிறேன், இந்த படம் கொஞ்சம் லைட்டாக வேறு தானே இருக்குது. பார்க்கலாம் ஒரு முறை, அவ்வளோதானே. படத்தோட கதை நல்ல கதை தான். இன்னும் கொஞ்சம் இன்னும் எடுத்துருக்கலாம்ண்ணா லைட்டாக. நார்மல் தான் ப்ரோ, அதில் தான் சொல்ல முடியாது ப்ரோ. அந்த அளவுக்கு படம் வந்து விறுவிறுப்பாக தான் போகுது. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. எப்பயுமே காட்டுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. போலீஸ் வர்றது, பிடிக்கிறது கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஃபைட் சீன்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அப்பா சென்டிமெண்ட் தான் கொஞ்சம் பயங்கரமாக அப்பா சென்டிமெண்ட் காமிச்சிருக்காங்க. ஹீரோனிக்கெலாம் வந்து ரோலே கிடையாது. ஒரு லவ் கிடையாது. எப்படி லவ் பண்ணாங்கன்னு காட்டல. லவ் பற்றி எதுவுமே காட்டல. ஹீரோனிக் கேரக்டரே வேஸ்ட் தான் சொல்ல போனோம்னா. தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. இப்பயே பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டரில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? 15 பேர் தான் இருந்திருப்பாங்களே, ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு எந்த சினிமா யாருமே கைத்தட்டல, கத்தலை, அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டமே இல்லை. நானே ஒன்னொரு தூங்கி தான்ப்பா வரேன். கிளைமேக்ஸ் ரொம்ப போரு. இதெல்லாம் பழைய படம் மாரி இது. பழைய படம் கூட நல்லா இருக்கும் போது இந்த படம் சுத்தமாக போரு. தனுஷ் பேரை கெடுத்துட்டாங்க. தனுஷ் படத்தை நம்பி எங்க வந்தோம், ஒரு ஃபேமிலியாக வந்தோம், ஒரு 10 பேருக்கு மேலே வந்தோம். படம் துட்டு தான் வேஸ்ட்டு. ஆனால் நல்லா தூங்கணும்ப்பா ஏசியில். படம் பார்த்ததே எங்களுக்கு புரியவே இல்லை. இது ஒரே திருடு. அந்த ஒரு படம் பழைய படம் வந்து திருடு அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது கூட நல்லா இருந்தது. இல்லை பாட்டம் ஒன்றும் இல்லை. ஒரு பாட்டு, டான்ஸு, ஃபைட்டுலாம் ஓரளவு நல்லா பண்ணுவார். அதுவும் கிடையாது. ரொம்ப மொக்க இந்த படம்.